வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 5G வேரியண்ட். ஏற்கனவே இந்த நோட் 12 சீரீஸில் 4G வேரியண்ட்டில் டிவைசஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நோட் 12 டர்போவோட வீடியோ கூட நம்ம சேனலில் நான் போட்டுக்கிறேன். இப்போ இதோட 5G வேரியண்ட் இப்போ இந்தியா மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் இந்தியாவில் கொண்டு வராங்க. இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 5G மற்றும் இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G. ஸோ இந்த ரெண்டோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டிஸ்பிளே, சேம் சிப்செட், சேம் பேட்டரி தான் தராங்க. பட் வித்தியாசம் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் மற்றும் கேமராவில் வித்தியாசம் இருக்குது. மற்றபடி எல்லாமே சேம் தான் இந்த ப்ரோ மற்றும் இந்த நான் ப்ரோ வேரியண்ட்டில். இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோவோட விலை 18,000 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. இன்ஃபினிக்ஸ் நோட் 12 15,000 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. பட் ஆஃபர் எல்லாம் இப்போ அறிமுக ஆஃபராக கொண்டு வந்திருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15,500 ரூபாய்க்கு நீங்கள் நோட் 12 ப்ரோ 5G வாங்கலாம். ரெகுலர் நோட் 12 5G வேரியண்ட் 13,000 ரூபாய்க்கு வாங்கலாம். பைலிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறேன், அங்கே போய் பாருங்கள். இதோட விலைகள் மாறலாம், ஆஃபர்ஸும் மாறலாம். ஸோ இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 5G அன்பாக்ஸ் பண்ணி இதோட விமர்சனம் நான் சொல்கிறேன். கேமரா முக்கியமாக பாருங்கள். ஏன்னா இந்த நோட் 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. மற்றபடி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் அவங்களோட ஃபோன்கள் இந்தியாவில் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபேக்ட்ரியில் போய் நான் ஒரு வீடியோ கூட நான் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கலன்னா அதோட லிங்க் இங்கே இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். இன்ஃபினிக்ஸ் 12 ப்ரோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதான் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ. இது பார்க்குறதுக்கு இந்த 4G வேரியண்ட் டர்போ வேரியண்ட் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. லுக்கெல்லாம் இது ரெண்டு கலரில் கொண்டு வராங்க. ஒரு ஒயிட் கலர் மற்றும் இந்த பிளாக் கலர் வேரியண்ட்டு. இந்த மாதிரி ஒரு வேவி டிசைன் பின்பக்கம் உங்களுக்கு இதில் தெரியுது. மேட் ஃபினிஷில் வருது. ஸோ டிசைனை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சிம் எஜெக்டர் பின் இருக்குது. மார்வல் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. மார்வல் பிராண்டிங் தான் பெருசாக பண்ணியிருப்பாங்க பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பாக்ஸில் மார்வல் பிராண்டிங் இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்டிக்கர்ஸ் தந்திருக்காங்க பாக்ஸுக்குள்ளே. வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்களுக்கு 33 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் டைப் சி கேபிள் இருக்குது. யூசர் கைடு, எஸ் கிளப் மெம்பர்ஷிப்பு, அந்த சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கார்டெலாம் தந்திருக்காங்க. அப்புறம் சாஃப்ட் பேக்கேஜ் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் செட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபோனை எடுத்து வெளியே செட் பண்ணி பார்க்கும்போது 17.8 GB உங்களுக்கு சிஸ்டம் ஆப்ஸ் மற்றும் சாஃப்ட்வேருக்கு போகுது. மிச்சம் உங்களுக்கு இதில் கிடைக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. எஃப்எம் ரேடியோவும் இருக்குது. சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் ஓடிடியில் வீடியோ பார்க்கும்போது ஸ்ட்ரீம் பண்ணி ஹெச்டியில் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோனோட டிசைனுக்கு வருவோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது டர்போ வேரியன்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்லிம்மாக இருக்குது. 8mm திக்னஸ் தான். ஃப்ளாட்டான சைட்ஸ்லாம் வச்சு தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் உங்களுக்கு பிளெயினாக தான் இருக்குது. நாய்ஸ் கேன்சலிங் மைக்கு கார்டும் மேலே. கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் இருக்குது. டிடிஎஸ் சரௌண்ட் ஆப்ஷனோடு வருது. யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் கீழ்ப்பக்கம் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் விலை இருக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சிம் ட்ரே வந்திருக்காங்க. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 5G ஃபோன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு 12 5G பேண்ட் சப்போர்ட் தராங்க. ஸோ அதனால் நீங்கள் இது ஃபியூச்சர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வாங்கினா கூட ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். 5G வரும்போது இதில் நீங்கள் 5G ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ AMOLED டிஸ்பிளே இதில் தராங்க. 6.7 inch டிஸ்பிளே இது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இது. ஆனால் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். 90 Hz 120 Hz கிடையாது. 60 Hz ஸ்டாண்டர்ட் ரிஃப்ரெஷ் ரேட். 180 Hz டச் சாம்பிளிங் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. 700 nits பிரைட்னஸ் லெவல் தந்திருக்காங்க. பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. அவுட்டோரில் கூட எனக்கு பிரைட்னஸ் பரவாயில்லாமல் இருக்க மாதிரி தோணுது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்டிவ் லேயர் தராங்க. 100% DCI-P3 கலர் கேமரா இருக்குது. மூவிஸ் பார்க்குறதுக்கு, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு, ரீல்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல எனக்கு திருப்திகரமான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இதில் இருக்குது. ஸோ AMOLED டிஸ்பிளேனால உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் தந்திருக்காங்க. அதில் பல ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட 810 சிப்செட் இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிப்செட் சமீபத்தில் நிறைய ஃபோன்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். Realme 9 5G, Poco M4 Pro 5G, Vivo V23e, அப்புறம் ரெட்மி நோட் 11T 5G இதிலெல்லாம் கூட இந்த சேம் 810 சிப்செட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்னாப்டிராகனுக்கு எப்படி கம்பேர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 730 to
அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த 810 சிப்செட். இப்போ நான் கேமில் விளையாடும்போது ரீசெண்டாக ஹேண்டில் ஆகுது. எனக்கு வந்து பெரிய குறையாக எனக்கு தெரியல. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்னு பார்க்கும்போது 5G ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேமிங் டீசெண்டான ஒரு கேமிங் வந்து இதில் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ அதில் வந்து பெரிய இஷ்யூ எனக்கு தென்படலை. இப்போ இதோட கேமரா வருவோம். ஸோ மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. 2Kல வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 4K வந்து இந்த சிப்செட் சப்போர்ட் கிடையாது. ஸோ 2K வந்து மேக்ஸிமம் வந்து இதில் வீடியோ எடுக்கலாம். செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது, அது வந்து ஒரு லெட்டம். ஸோ உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் பிடிக்கும்னா இதில் வந்து அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியாது. ஷார்ட் வீடியோ இருக்குது, பியூட்டி மோட் இருக்குது, போர்ட்ரேட், சூப்பர் நைட், ஏஆர் ஷாட், ஸ்லோ மோஷன், ப்ரோ மோட், சூப்பர் மேக்ரோ, பேனரோமோ, டாக்குமெண்ட் ஸ்கேனர், டைம் லேப்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. இப்போது இதோட சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ குயிக்காக லாக் ஆகுது, ஆட்டோ ஃபோக்கஸ் நல்லாவே வேலை செய்யுது. கேமரா ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, டே லைட்லலாம் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் ஆக இருக்கும் போது எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மேக்ஸிமம் 2Kல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080p எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ வீடியோ குவாலிட்டியெல்லாம் வந்து ஆடியோ குவாலிட்டியெல்லாம் வந்து சாம்பிள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் கூட நீங்கள் வந்து 2K மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் ஷூட் பண்ணியிருக்கிறது வந்து 1080, பட் மேக்ஸிமம் வந்து 2K ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G நோட் 12 ப்ரோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்து குழப்புதுப்பா. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி தராங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 1.5 நாள் கிட்ட பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், உங்கள் யூசேஜை பொறுத்து இருக்குது. இப்போ இதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி அவங்களோட XOS UI வந்து இதில் யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் ஃபோன்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஐயில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி விண்டோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, MEM ஃபியூஷன் ஆப்ஷன் இருக்காங்க, ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 8GB வேரியண்ட்டில் ரேம் வந்து அடிஷ்னலாக 3GB வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷன் இதில் இருக்குது. அப்புறம் ஸ்மார்ட் பேனல்னு ஒரு குயிக் ஆக்சஸ் பேனல் தந்திருக்காங்க. சோஷியல் டர்போ இது வந்து இன்ஃபினிக்ஸ் ஃபோன்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து வாய்ஸ் சேஞ்சர் ஆப்ஷன் தந்திருக்காங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது, வாட்ஸ்அப் கால் வாய்ஸை கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பியூட்டி தந்திருக்காங்க, பீக் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணாங்க, யாராவது மெசேஜ் அனுப்பி டெலிட் பண்ணாங்கன்னா அந்த மெசேஜஸ் கூட நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து அதில் தந்திருக்காங்க. எஸ்க்ளோ ஒன்று டூவல் ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து க்ளோன் டூவல் ஆப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கேம் மோடு, வீடியோ அசிஸ்டண்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் தந்திருக்காங்க. கிட்ஸ் மோட் இருக்குது. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 5G வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு ஒரு 12 5G பேண்ட் சப்போர்ட் தந்திருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ வந்து இந்தியாவில் எந்த பேண்ட் சப்போர்ட் வந்தால் கூட உங்களுக்கு இதில் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஃபோனை. AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. பேட்டரி நல்ல ஒரு பேட்டரி உங்களுக்கு இதில் கிடைக்குது. டீசனான ஒரு நல்ல ஒரு சிப்செட் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. கேமரா வந்து பார்த்திங்கன்னா டீசனான ஒரு கேமரா 108 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஓகே, பரவாயில்லாமல் இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் வந்து டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ரிஃப்ரெஷர் தான் வந்திருக்காங்க. 90/128 ஹெர்ட்ஸ் கிடைக்கல. பட் AMOLED டிஸ்பிளேயில் வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு 60 ஹெர்ட்ஸ் வந்து ஓகே, பெரிய இஷ்யூவாக எனக்கு தென்படலை. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 5G. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த விலைக்கு இந்த ஃபோன் இன்ஃபினிக்ஸோட ஃபோன்கள் வாங்குவீங்களாங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமணன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.